ஏழாவது வார்த்தை சிலுவையிலே கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. லூக்கா புத்தகம் எடுத்துக்கொள்ளும். லூக்கா 23:46 வாசிப்போம். இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், என்னுடைய ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை யாரும் அவரை கொல்ல முடியாது. நல்லா கவனிங்க. அவர் யாரும் கொலை செய்ய முடியாது, அவரை கொல்லவும் முடியாது. ஆனா அவரே தன் ஜீவனை கொடுக்கிறதை நம்ம கவனிக்கிறோம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. பலி செலுத்துவாங்க இல்லையா? நம்ம பார்க்கிறோம். பலி செலுத்தும் போது எந்த ஆடும் எந்த மாடும் எந்த புறாவும் என்னை வெட்டுங்கன்னு முன்ன வரவே வராது. அதை கொண்டு போய் வலி கட்டாயமா அதை இழுத்து கொண்டு போய் தான் என்ன பண்ணுவாங்க? பலி செலுத்துவாங்க. ஆனா இயேசுவோ தானாகவே போகிறார். தானாகவே போய் அந்த இடத்துல நின்று, பிதாவே என் ஆவியை உம்மிடத்தில் ஒப்பு வைக்கிறேன். நல்லா கவனிங்க. முதல்ல இல்லையா அவர் மன்னிக்கிறார். 4வது வார்த்தையில் என்ன சொல்றாருன்னா, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்னார். ஆனால் கடைசியில சொல்றாரு, மறுபடியும் ஐக்கியத்தை ஒன்று சேர்க்கிறாரு. பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர்னு கேட்டவர் இந்த கடைசியில சொல்றாரு, பிதாவே என் ஆவியை உன் கருத்துல ஒப்பு வைக்கிறேன். பிரிந்தவர்கள் ஒன்று சேருகிறதை இங்க கவனிக்கிறோம். எத்தனை பேர் பிரிஞ்சு இருக்கிறீங்க குடும்பத்துல? கணவனை விட்டு மனைவி, மனைவி விட்டு கணவன் பிரிஞ்சு இருக்கிறவங்களா ஒன்று சேர்ந்துருங்க. கர்த்தர் ஒன்றாக்குறவர். அல்லேலூயா. கர்த்தர் சிலுவையில் அறைவதற்கு முன்பாக பிலாத்தும் ஏரோதும் சண்டை போட்டு கொண்டு இருக்கிறாங்க, விரோதிகள். நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா விரோதிகள் அவர்கள் இருவரும். ஆனால் இயேசுவை சிலுவையில் அறைவதற்காக வந்தபோது பிலாத்தும் ஏரோதும் ஒன்று சேர்ந்தார்கள். என்னவா? சிநேகிதர் ஆனார்கள். அதற்கு முன்னாடி பகைவரா இருந்தார்கள். இயேசு மரிக்க போறதுக்கு முன்பாக இயேசுவை சிலுவை கொண்டு போறாங்க. அப்ப 2 பேரும் சிநேகிதரா மாறினார்கள். அப்ப இயேசு எவ்வளவு அற்புதம் உள்ளவர் பாருங்க. பகையை அங்கேயே உடைச்சிட்டாரு பாருங்க. அவர் சிலுவையில் இன்னும் மரிக்கவே இல்லை. கொண்டு போகும்போது அங்க ஒரு அற்புதம் நடக்குது. ஏரோதும் பிலாத்தும் விரோதிகள் என்று சொல்லப்படுகிறது. இயேசுவின் என்னமா அந்த வசனத்தை வாசிங்களேன். வசனத்தை சொல்லி வாசிங்களேன். லூக்கா 23:12 வாசித்தீங்கன்னா, முன்னே ஒருவருக்கு ஒருவர் பகைவராயிருந்து பிலாத்துவும் ஏரோதும் அன்றைய தினம் சிநேகிதரானார்கள். இன்றைய தினம் இயேசுவை சிலுவையிலே ஒப்பு கொடுப்பதற்கு முன்பாக இருவரும் ராஜாக்கள். 2 பேரும் யாருங்க? ராஜாக்கள். இந்த 2 ராஜாக்களும் சிநேகிதரா மாறுகிறதை நம்ம கவனிக்கிறோம். ஆண்டவர் சிலுவையில் மரிப்பது பிரிந்த குடும்பங்களை சேர்ப்பதற்காக, குடும்பத்தை பிரிப்பதற்காக அல்ல, சேர்ப்பதற்காக ஆண்டவர் அந்த சிலுவையில் தொங்கினார். பிதாவை விட்டு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்னவர் இப்ப சொல்றார், பிதாவே என் ஆவியை உன் கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உன்னை ஏன் தான் கல்யாணம் பண்ணனே தெரியல, மரியாதையா போயிடு உங்க அம்மா வீட்டுக்கு அப்படின்னு சண்டை போட்டுப்போம் இல்லையா? ஆனா மறுபடியும் என்ன பண்ணும்? கூடி வாழணும். அந்த கோபத்துல எடுக்கிற முடிவு எப்பவுமே சரியாவாது, தெரிஞ்சுங்க. கோபத்துல நீங்க எடுக்கிற முடிவு எடுத்து பாருங்களேன். கோபத்துல அந்த முடிவு கடைசி வரைக்கும் நிலைக்காது. அல்லேலூயா. நிதானமா முடிவு எடுக்கணும் இல்லையா? நம்ம கோபத்துல முடிவு எடுத்துருவோம், அப்புறம் அவங்க இல்லையேன்னு கஷ்டப்படுவோம் இல்லையா? நல்லா கவனிங்க. பிரிஞ்சிட்டீங்கன்னா ஒன்று சேர்ந்துருங்க. அல்லேலூயா. அப்படி ஒன்று சேரலன்னா உங்க வாழ்க்கையில தேவன் பட்ட பாடெல்லாம் வேஸ்ட் ஆயிடும். உங்களுக்கு விளங்குதா? இங்க ஏரோதும்
பிலாத்துவும் சிநேகிதரானார்கள். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆண்டவர் தன்னுடைய ஆவியை பிதாவிடத்துல ஒப்பு கொடுக்கிறார். கடைசியில் ஐக்கியம் ஆயிடுறாரு பாருங்க. பிரிந்தாங்க. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று பிரிந்த ஒரு காரியம். ஆனா தேவன் அந்த பிரிவுக்கு முடிஞ்ச பிறகு என்ன பண்றாருங்க? இப்போ மறுபடியும் ஐக்கியத்துல போய் சேர்ந்துடுறாரு. உங்களுக்கு விளங்குதா? கடைசியில் என்ன ஆயிட்டாருங்க? பிதாவோடு ஐக்கியமாகிறதை நம்ம கவனிக்கிறோம். ஆவியை கொடுக்கிறார். யாரும் அவர்கிட்ட இருந்து ஆவியை பிடுங்க முடியாது. யாரும் அவரை கொலை பண்ண முடியாது. ஏன்னா அவர் தேவன். தேவனை யாரும் கொலை செய்ய முடியுமா? தெய்வத்தை யாரும் கொல்ல முடியாதுங்க. தெய்வமே தன்னை அர்ப்பணிக்கிறார். உங்களுக்கு விளங்குதா? என் ஜீவனை நான் கொடுக்கவும் திரும்பவும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் இருக்கிறது. அதனால தன் ஜீவனை அவர் தான் கொடுத்தார். யாரும் ஜீவனை எடுக்கல. இயேசு ஜீவனை யாரும் எடுக்கல. நீங்க 4 சுவிசேஷங்கள்ல பார்த்தீங்கன்னாலும் அவர் சொல்லுவார், பிதாவே மகா சத்தமா கூப்பிட்டு தன் ஜீவனை விட்டார். அவர் தான் விட்டாரே தவிர யாரும் அதை எடுக்கல. அவர் ஜீவனை யாரும் பறிக்கவே முடியல. நல்லா கவனிங்க. உங்க ஜீவனை யாரும் பறிக்கவே முடியாது. உங்களை சொல்றாங்களா மந்திரவாதிங்க, நாளைக்கு நீ உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொன்னாங்கன்னா அவங்க தான் இருக்க மாட்டாங்க. ஏன்னா உங்க ஜீவன் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. உங்களுக்கு விளங்குதா? யாராலையும் ஒருத்தர் ஜீவனை எடுக்கவே முடியாது. என் ஜீவனை என் தேவன் தான் எடுக்கணும். என் ஜீவனை வேற யாரும் எடுக்கவே முடியாது. யோபு கிட்ட, பிசாசு கிட்ட யோபு பத்தி ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? அவனை எங்க வேணா தொட்டுக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனா அவன் ஜீவனை மாத்திரம் எடுக்க கூடாது. அது என் கையில இருக்குதுன்னார். இல்லையா? அதான சொன்னாரு. பிசாசை பார்த்து என்ன சொன்னாரு? பிசாசுக்கு உங்க ஜீவனை எடுக்க உரிமை கிடையாதுங்க. உங்களை கொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? உங்க ஜீவன் இயேசுடைய கரத்தில் இருக்கிறது. ஒருவேளை வியாதி வந்துச்சோ, இந்த வியாதியில நீ செத்துருவன்னு சொல்றாங்களோ, கவனிங்க, இங்க கவனிங்களேன். இந்த வியாதி வந்துச்சு, நீ செத்துருவப்பா, இது அவள் தான் அப்படி சொல்றாங்களா? இயேசுவை நோக்கி பாருங்களேன். உங்க ஜீவன் மறுபடியும் உங்களுக்குள்ள வரும். அல்லேலூயா. உன்னை கொல்ல முடியாது. அந்த வியாதி உன்னை கொல்லாது. ஏன் தெரியுமா? அவருடைய சிலுவையில மரித்து ஜீவனை கொடுத்துரு. அவருடைய காயங்கள்னால் குணமானாய். அந்த காயங்கள் உன்னை குணப்படுத்தி விடும். அல்லேலூயா. நீ சாக முடியாது. சாக விட மாட்டார் ஆண்டவர். ஏன்னா ஜீவன் யார் கையில் இருக்குது? அவர் கையில் இருக்குது. நோயை கொடுத்து அந்த நோயினால உன் ஜீவன் போகாது. இப்ப யோபுக்கு என்ன வந்ததுங்க? உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை நோவு வந்துச்சு. இப்ப அந்த வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் சாத்தாங்கிட்ட என்ன சொல்றாரு? யோபு 1:12. யோபு 1:12 பாருங்க. கர்த்தர் சாத்தானை நோக்கி இதோ அவனுக்கு உண்டானவை உண்டான எல்லாவற்றையும் உன் கையில் இருக்கிறது. உன் கையில் இருக்குதுப்பா. அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போய் யோபின் உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரை தொட்டான். வியாதி நோய் எல்லாம் வந்தது. ஆனா ஜீவன் போல, உயிர் போகவே போவாது. ஏன் தெரியுமா? அது யாருடைய கரத்தில் இருக்குதுங்க? தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. நான் ஆரம்பத்தில் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் பாவத்தில் இருந்தேன். அப்படி இருக்கும் போது கெஞ்சா, சாராயம், குடிவெறி, கல்யாட்டத்தில் இருந்த போது என்னுடைய சரீரம் முழுவதும் உள்ள அழுகி போச்சு, எரிஞ்சு போச்சு. அதாவது என்னதுன்னா, கெஞ்சாவும் சாராயம் குடிச்சு எல்லா உறுப்புகளும் பாதிக்கப்பட்டுடுச்சு. முடியல, என்னால வயிறு வலி தாங்க முடியல. அப்ப என்னை கொண்டு போய் ராயப்பட்டால அட்மிஷன் பண்ணாங்க. ராயப்பட்டால அட்மிஷன் பண்ணும் போது 96ல் ராயப்பட்டால அட்மிஷன் பண்றாங்க. அந்த அட்மிஷன் பண்ணும்போது டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு, இவர் வீட்டுக்கு கூட்டின்னு போயிடுங்க, எந்த ட்ரீட்மெண்ட்டும் இவருக்கு கொடுக்க முடியாது, கொஞ்ச நாள் இருப்பாரு, செத்துருவாரு, ஏன்னா குடலுக்குள்ள எல்லாமே அழுகி போச்சு, ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை, இவர் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது, இவருக்கு ஒன்றையும் கொடுக்க முடியாது. ஏன்னா கெஞ்சா, சாராயம், குடிவெறி குடிச்சு உள்ள எல்லாம் ஆயிடுச்சுங்க, பாதிக்கப்பட்டுடுச்சுன்னு கூட்டின்னு போயிடுன்ட்டாங்க. எங்கள் அம்மா என்னை கூட்டின்னு வந்து ராயப்பட்ட ஆஸ்பத்திரி வெளியே படுக்க வச்சுட்டு அழுகுறாங்க. எனக்கு நிதானம் தெரியல, ஆனால் வாயெல்லாம் மிக்குது, அதை தட்டக்கூட என்னால் முடியல, சக்தி இல்லாத படுத்துட்டு இருக்கிற. அப்போ ஒரு வயதான தாயார் வந்து நிற்கிறாங்க, வெள்ளை புடவை கட்டிக்கின்னு.
நின்று சொல்றாங்க, இந்த தம்பியை நீங்க சர்ச்சுக்கு கூட்டின்னு வாங்க, இவருக்காக நாங்க ஜெபம் பண்றோம், சரியாயிடும்னாங்க. அப்பா எங்க அம்மா என்ன சொன்னாங்க, இப்போ ஒரு ஜெபம் பண்ணுங்களேன், என் பிள்ளைக்கு டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்க, செத்துருவேன்னு சொல்லிட்டாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டாங்க என் பிள்ளை கதை அப்படின்னு சொல்லும் போது அந்த அம்மா எனக்கு ஜெபம் பண்ணாங்க. எண்ணெய் பூசி நெத்தியில் என்ன பண்ணாங்க, ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ண பிறகு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்த மாதிரி இருந்தது. எனக்கு ஆண்டவர்னா பிடிக்காது, இயேசுன்னா பிடிக்காது, புரியுதுங்களா? இயேசுன்னு சொன்னாலே கெட்ட வார்த்தையில் திட்டுவேன் நான், பிடிக்கவே பிடிக்காது இயேசுவை. ஆனா அவங்க தொட்ட போது எனக்கு ஏதோ ஒரு மாறுதல் தெரிந்தது, நான் நல்லா ஆயிடுவேன்ற ஒரு நோக்கம் எனக்குள்ள வந்தது. அப்புறம் தொடர்ந்து கொஞ்சம் அப்படி சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன். அப்படி போயிட்டு வரும்போது ஒரு 3 மாதம் போனேன். அப்புறம் ஆஸ்பத்திரி கூட்டின்னு போனாங்க. வேற ஒரு டாக்டர், இந்த நம்ம அந்த தேனாம்பட்டியில் இருக்கிறார், மக்கிஸ்டில் வந்து ஒரு டாக்டர் இருக்கிறார், ஸ்டாலின்னு சொல்லி டாக்டர், அவர்கிட்ட கூட்டின்னு போனாங்க. அவர் பார்த்துட்டு பாருங்க ட்ரீட்மெண்ட் அவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார், இவர் நல்லாயிடுவார் அப்படின்னு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. 1 மாதம் படுக்க வச்சு அங்கேயே ப்ரைவேட்லேயே படுக்க வச்சு பார்த்துட்டு நல்லா எனக்கு நார்மல் ஆக்கி அனுப்பிச்சிட்டாங்க. அப்போ அவர் சொன்னார், நீ பொழைச்சது நீ ஆராதிக்கிற உன் தேவன், நீ எந்த சாமி கும்பிடுறது தெரியாதுப்பா, ஆனால் நீ யாரை நம்புறியோ அவர் தான் உன்னை குணமாக்கிறது. ஏன்னா உன்னை குணமாக்க முடியாது, ஆனால் குணமாயிட்ட. எல்லாம் உள்ள உறுப்பெல்லாம் அழுகி போய் இருந்தது நீ வரும்போது, இப்போ பார்த்தா எல்லாம் நார்மல் ஆகுது, நீ நல்லா இருக்கிற, நீ போ அப்படின்ட்டார். 1 மாதம் பொறுத்து நான் வந்தேன். மறுபடியும் சர்ச்சுக்கு போனால் மறுபடியும் பழைய குருடி, கதவை தரடி, மறுபடியும் போயிட்டேன் டாஸ்மார்க்கு. மறுபடியும் கெஞ்சா சாராயம் பயங்கரமாக குடிச்சு அதிகமாக வந்துடுச்சுங்க. ஆனால் என் வயிறு வலியே வரலைங்க. பார்த்தீங்களா தேவன், நான் உங்களுக்கு விளங்குதா? அதுக்கு முன்னாடி செஞ்சதை காட்டிலும் ஆண்டவரை ஏற்றுக்கின பிறகு பின்வாங்கி போயிட்டேன் ஒரு 3 மாதம் பொறுத்து. அதுக்கப்புறம் நிறைய பாவத்தை செய்யும் போது நான் சாகவே இல்லைங்க, அந்த வயிறு வலி எனக்கு வரல. கர்த்தர் கெட்டவனை கூட நேசிப்பார். அவர் குணமாக்கிட்டாருன்னா குணமாக்கிட்டார் தான். நீ என்ன தப்பு பண்ணிட்டல, மறுபடியும் வயிற்று வலி வர வைக்கிற மாதிரி எனக்கு வர வைக்கல, புரியுதுங்களா? 2வது என்ன ஆச்சுன்னா என் மனம் உடைஞ்சது. முதல் சரீரம் கெட்டு போச்சு, ஆண்டவர் சுகம் தந்தார். அப்ப நான் ஆண்டவர் ஏத்துக்கல. மனம் உடைஞ்ச போது மறுபடியும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போய் அழுது என் மனம் உடைஞ்சு போச்சு. அதை மறுபடியும் சரிப்படுத்தி எனக்கு கர்த்தர் கொடுத்தார். நல்லா கவனிங்க, அந்த பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அதுக்கு மேல்பட்டு நான் பின்வாங்கி போல தேவனோடு கூட ஐக்கியமாயிட்டேன். 28 வருஷமாவது நான் ஆண்டுக்குள்ள வந்து இன்னும் என் தேவனை விட்டு நான் பிரியவே இல்லை. அவர் கூடவே வச்சிருக்க இவ்வளோ ஆத்மாவை கொடுத்துருக்கிறார். நல்லா கவனிங்க, உங்களுக்கு விளங்குதா? என் ஜீவன் போயிருந்தா எப்போ போயிருக்கணும், ஆண்டவர் காப்பாற்றினார். அதனால தான் சொல்றேன், உங்க ஜீவன் போகாது, புரியுதா? உங்களுக்கு கொடுத்ததை நீங்கள் நிறைவேற்றும் வரைக்கும் உங்க உயிர் போகவே போகாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து தனக்கு சொன்னார்ல, தம்பி முடிந்தது. முடிந்ததுன்னு என்னது? தேவன் தனக்கு கொடுத்த வேலையை செய்து முடிச்சிட்டாரு. முடிச்ச பிறகு தன் ஆவியை கொடுக்கிறார். அப்பா நான் மனுஷனா வந்தேன், என்னை படிச்சுங்க, எனக்கு ஒரு வேலை கொடுத்தீங்க, இந்த உலக மக்களை ரட்சிக்கும்படி. நான் ரட்சிச்சுட்டேன், என் ஜீவனை கொடுத்துட்டேன், இந்தாங்க எடுத்துங்க, என் வேலை முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். சிலுவையில் சாத்தான கொன்னுட்டேன், மக்களை மீட்டுட்டேன், இந்த என் உயிரை எடுத்துங்க. இன்னைக்கு மேல்பட்டு இந்த உயிர் தேவையில்லை, என் வேலை முடிஞ்சு போச்சு. அடுத்த வேலைக்கு அவர் மேலே போயிட்டார். உங்களுக்கு விளங்குதா? பிதாவின் சித்தம் செய்து முடித்தார். அல்லேலூயா. முடிச்ச பிறகுதான் ஆவியை கையில கொடுக்கிறார். முடிக்காத மணியே என் ஆவியை எடுத்துக்க ஆண்டவரே, நான் செத்து போறேன் ஆண்டவரே. நீங்க என்ன பண்றீங்க? உங்களுக்கு ஒரு புருஷன் கொடுத்துருப்பார், பிள்ளைங்க கொடுத்துருப்பாங்க. புருஷன் குடிப்பார், ஏன் தான் இந்த வாழ்க்கை, நான் செத்து போலான்னு இருக்கிறேன், நான் சாவ போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்போ உங்களுக்கு இன்னும் அந்த பிள்ளைங்களுக்கு திருமணம் பண்றது யாரு, அந்த பிள்ளைங்களை கரை சேர்க்கறது யாரு, அவங்களை படிக்க வைக்கிறது யாரு? அப்போ உங்களுக்கு கொடுத்த பொறுப்பை முடிச்சுட்டு செத்து போறேன்றீங்க, ஆண்டவர் எடுப்பாரா? அதெல்லாம் எடுக்க மாட்டாரு. நீ சொன்ன இடத்துக்கு வரானா? எலியா சாவரன் சொன்னா எடுத்துட்டாரான்னா? அவனுக்கு கொடுத்த வேலையை முடிச்ச பிறகு தான் அவனை என்ன பண்ணாருங்க, கூட கூட்டின்னு போனாரு பாருங்க. அவன் என்ன சொன்னா? சூரஜ் செடி கீழே படுத்துக்கிட்டு, போதும் கர்த்தாவே என் ஜீவனை எடுத்தாரா? எடுக்கல. ஏன்னா அவனுக்கு வேலை இன்னும் முடியல, அவனுக்கு கொடுத்த வேலை இருக்குது. ஒன்னே சொன்னார், உனக்கு வேலை இருக்குதுப்பா, போய் 2 ராஜாக்களை அபிஷேகம் பண்ணு, உன் ஸ்தானத்துல தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணு,
அப்புறம் நான் வந்து உன் ஜீவனை என் கூட இட்டுன்னு போகிறேன். இப்போ எடுக்க சொல்கிற வேலை முடியவே இல்லை. உங்களும் அப்படி தான் சொல்கிறா, உங்களுக்கும் அதான் சொல்கிறா. செத்துருவான்லாம் சொல்லாதீங்க. குழந்தைங்க சின்ன சின்ன குழந்தைய விட்டு செத்துருவீங்களான்னா உங்கள் பொறுப்பு ஒன்றும் இல்லை. அதுங்களை கரை சேர்க்க தேவையில்லை. அல்ல, அதனால தான் சொல்கிறேன், கோபத்தில் எடுக்கிற முடிவு செல்லாது. ஆண்டவர் அந்த கோபத்தில் எடுக்கிற முடிவெல்லாம் உடனே ஓகே பண்ண மாட்டார். புரிஞ்சுங்க, நீங்கள் சாவ போவதில்லை, உங்களுக்கு ஜீவன் கொடுக்கிற தேவன் அவர். அல்லேலூயா. உங்களுக்கு என்ன கொடுப்பாருங்க? ஜீவனை கொடுப்பார். அதனால தான் சொல்றார் யோபை பத்தி, அவன் ஜீவன் மேல உனக்கு அதிகாரம் கிடையாதே. உங்களுக்கு வியாதியா? சாவ மாட்டீங்க, உயிரா இருப்பீங்க. நீங்க சாட்சி. நான் சாட்சியா நிக்கிறேன்ல. இன்னைக்கு நான் செத்து போயிருந்தா 28 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிருக்கணும். என்னை கர்த்தர் உயிராக்கி நிக்க வச்சிருக்கிறாரு. ரெண்டாவது, நான் ஊழியத்துக்கு வந்த பிறகு, ஊழியத்துக்கு வந்துட்டேன். ஊழியத்துக்கு வந்த பிறகு என்ன தெரியுமா வந்தது? எனக்கு காலில் கேன்சர் வந்துச்சு. என் காலில் கேன்சர்ன்ட்டாங்க. கேன்சர்னு ஆஸ்பத்திரிக்கு போனால் குஷ்டரோகம்னு சொல்லிட்டாங்க. ரெண்டும் சேர்ந்து வந்துச்சு. என்ன சொல்லுவீங்க நீங்க? பாவம் செய்யும் போதெல்லாம் நல்லா இருந்த உடம்பு, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த பிறகு என்ன வந்துச்சுங்க? கேன்சரும் குஷ்டரோகமும் சேர்ந்து ராயப்பட்டாவில் 6 மாசம் அட்மிஷன் பண்ணி வச்சிருந்து ஃபுல் செக்அப் பண்ணாங்க. ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு எந்த வியாதியும் இல்லை, நீ ஏன் பயப்படுற, ஜெபம் பண்ணுனாரு. ஏன்னா 50 பேர் ராயப்பட்டால ரட்சிக்கப்பட்டு ஞானசானம் எடுத்தாங்க. ராயப்பட்ட ஆஸ்பத்திரியில் ஆராதனை பண்ண ஒரே பாஸ்டர் நான் தான். நைட் பிரேயர் நடத்துனது நான் தான். நைட் பிரேயர் நடத்துவேன் ராயப்பட்ட ஆஸ்பத்திரிக்குள்ள. லெப்பர்சி வார்டு, குஷ்டரோகி வார்டு யாரும் வரமாட்டாங்க. அதனால அங்கே நைட் பிரேயர் குஷ்டரோகி கை கூட தட்ட முடியாதான், நான் தட்டுவாங்க. நல்லா ஆராதிப்போம் ஆண்டவரை. 50 பேர் மாதாவாரம் ஓம்புல ஞானசானம் எடுத்தாங்க. 50 குஷ்டரோகிகள் மனம் திரும்பினாங்க. என்னை கர்த்தர் கொண்டு போனது அவங்கள ரட்சிக்கும்படி. உங்களுக்கு விளங்குதா? எனக்கு குஷ்டரோகம் கொடுத்து என்ன இப்படி பண்ணிட்டாருன்னு நான் கேட்கல. குஷ்டரோகம் வந்ததுனால தான் குஷ்டரோகிக்குள்ள போனேன். கேன்சர் வந்ததுனால தான் கேன்சர் பேஷண்ட்டுக்குள்ள போனேன். நீங்க போவீங்களா? குஷ்டரோகி பக்கத்துல போவீங்களா? போக முடியாது. வியாதி ஒட்டிக்கன்னு பயப்படுவீங்க. எனக்கு அதை கொடுத்து அவங்க கூட படுக்க வச்சு பழக வச்சு 6 மாசம் அவங்கள ரட்சிப்புக்குள்ள நடத்தும்படி என்னை வழி நடத்தினார். இதான் தேவனுடைய திட்டம். அந்த குஷ்டரோகம் என்னை கொல்ல முடியல, அந்த அந்த கேன்சர் என்னை கொல்ல முடியல. கேன்சரும் இல்லை, குஷ்டரோகமும் இல்லை. எனக்கு ஆண்டவர் நல்லா வச்சுக்கிறார் 28 வருஷமா. உங்களுக்கு விளங்குதா? உங்க ஆவியை, உங்க உயிரை யாராலும் எடுக்க முடியாது. இயேசு கிட்ட கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க, அவர் பார்த்துக்குவார். பிசாசு கிட்ட போய் கொடுத்துட போறீங்க. சாத்தாங்கிட்ட உங்க உயிரை கொடுக்காதீங்க. ஆண்டவர் பாருங்க, மரிக்கும் போது யாருக்கிட்ட கொடுக்குறாருங்க? இயேசு கிட்ட. இயேசு தன் பிதா கிட்ட கொடுக்கிறார். அவர் கொடுத்ததை அவருக்கு திருப்பி என்ன பண்றாரு? என் ஜீவனை உனக்கு கொடுக்கிறார். இப்ப எல்லாருக்கும் ஜீவன் கொடுத்தது யாரு? இயேசு. எல்லாரும் ஜீவனை ஆண்டவர்கிட்ட கொடுக்குறாங்க. சொல்லுங்க. வண்டியில வேகமா போய் கொடுக்குறது, சாராயம் குடிச்சு உடல் அழிச்சு கொடுக்குறது, இப்படிதான் தூக்கு மாட்டின்னு சாவுறது, இப்படி அந்த மாதிரி கொடுக்குறாங்க போய் பிசாசுக்கு ஆவிய. ஆனா கிறிஸ்தவம் ஒருத்த மட்டும் தான் தன் ஆவியை தேவன் கிட்ட கொடுப்பான். பவுல் கொடுத்தாரு பாருங்க. என்ன சொன்னாரு? நான் பான பலியா வார்க்கப்பட்டு போகிறேன் இல்லையா, நான் தேவனோடு இருக்க ஆசைப்படுறேன், ஆனா பூமியில உங்களுக்காக இருக்கிறேன், நன்மை செய்யன்னு சொல்றார். உங்களுக்கு விளங்குதா? இந்த உலகத்துல நம்ம இருக்கிறோம்னா யாருக்கும் நன்மை செய்ய இல்லைன்னா நீங்க செத்து தீமை செய்யல, நன்மை செய்ய உங்களை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. உங்க வறுமை உங்களை கொல்ல முடியாது, உங்களை எதிரி உங்களை கொல்ல முடியாது, உங்களை யாரும் தொட முடியாது. தேவன் அனுமதிக்காம யாரும் உங்களை தொட மாட்டாங்க. தேவன் அனுமதிச்சாதான் உங்க வாழ்க்கையை பிசாசு தொட முடியும். இங்க பாருங்க, யோபு தொடறதுக்கு யாருக்கிட்ட போய் கேட்கணும் உத்தரவு? அவர்கிட்ட போய் கேட்கணும். நான் தொட்டா யோப, ஆண்டவர் சொன்னார் தொடு, ஆனா ஜீவன் எடுக்கூடாது, அது என்னுடையது. தொட்டா, ஆனா யோபு சொல்றார் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிசாசு தோத்துச்சு பாருங்க. குழம்பாதீங்க. கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிறத செய்து முடிக்கிற வரைக்கும் என்னை எடுக்க முடியாது. புரியுதா? உங்களை எடுக்க முடியாது. உங்களை உயிரை யாரும் எடுக்க முடியாது. பயப்படாதீங்க. உங்க வாழ்க்கை உங்க கையில தான். கர்த்தர் உங்க கையில கொடுத்திருக்கிறார், அதை அவர் பாதுகாப்பா வச்சிருக்கிறார். பயப்படாதீங்க. அல்லேலூயா. அதனால தான் கடைசியில பாருங்க, தன் ஜீவனை கொடுக்கிறார். யாருக்கிட்ட கொடுக்கிறாரா? நீங்க யாருக்கிட்ட கொடுப்பீங்க?
எல்லாருக்கும் ஜீவனை கொடுத்தது இயேசுங்க. அவன் யார வேணா இருக்கட்டும், மனுஷன் இருந்தா அவனுக்கு ஜீவன் கொடுத்தது ஆண்டவர் தான். அதனால்தான் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. எந்த தெய்வமாவது சிலுவில சிந்தி ரத்தம் சிந்தி இருக்கிறாங்களான்னு யாருன்னா ஒருத்தர் எடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது இந்த தெய்வம் ரத்தம் சிந்தி இருக்குது மனுஷனுக்காக சொல்லுங்க பார்க்கலாம். சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? அவர் தான் கொடுத்தவர், அவர் தான் எடுப்பார். ஜீவன் கொடுத்தவர் அவர் தான். அதனால்தான் அவரே ஜீவன் என்ன பண்றாரு? மனுஷனுக்காக வந்து கொடுத்து அவனை மீட்டு எடுக்கிறார். வேற யாராலும் முடியாது. ஏன்னா கொடுக்காதவங்க எடுக்க முடியாது, எடுக்காதவங்க கொடுக்க முடியாது. உங்களுக்கு விளங்குதா? இயேசுதான் மனுஷனுக்காக ஜீவன் தந்தவர். அதனால அவர் தான் எடுப்பாரு, வேற யாரும் தொட முடியாது. அதனால்தான் தன் ஜீவனை மனுஷனுக்காக வந்து கொடுக்கிறார். அவர் எங்க தொங்கணும் வந்து? அவர் பரலோகத்துல ஜாலியா இருந்து வருங்க. கோடான கோடி தூதர் கூட ஆண்டவர் வாழ்ந்து நின்றார். பரலோக மேன்மை விட்டு என தேடி வந்தீரே, பரலோக மேன்மையை விட்டு என தேடி வந்தீரே, அன்பை நான் எப்படி பாடுவே, அன்பை நான் எப்படி பாடுவே, அன்பை நான் எப்படி பாடுவே. உந்தன் ஆயிரம் இருந்தென்ன எனக்கு இயேசுவின் அன்பு ஒன்று போதுமே, என்னை ஆட்கொண்ட இயேசு எனக்கு போதுமே. ஆயிரம் இருந்தென்ன எனக்கு இயேசுவின் அன்பு ஒன்று போதுமே, என்னை ஆட்கொண்ட இயேசு எனக்கு போதுமே. மனிதரின் அன்பு எல்லாம் மாறி போய்விடும், மனிதர்கள் அன்பு எல்லாம் மாறி போய்விடும், உம் அன்பு மாறாதையா, உம் அன்பு மாறாதையா, உம் அன்பு மாறாதையா, உம் அன்பு மாறாதையா. ஆயிரம் இருந்தென்ன எனக்கு இயேசுவின் அன்பு ஒன்று போதுமே, என்னை ஆட்கொண்ட இயேசு என்னுமே. ஹல்லேலூயா. அதனால்தான் இயேசுவின் அன்புக்காக வாழுது. ஹல்லேலூயா. யார் மறந்தாலும் அவர் மறக்கவே மாட்டாருங்க. யார் நம்மளை கைவிட்டாலும் அவர் விடவே மாட்டாருங்க. உனக்காக சிலுவையில் ஜீவன் தந்தவர், பரலோக மேன்மையை விட்டு இறங்கி வந்தவர். உனக்காக மனுஷன் கைகள் அடி வாங்குறாருங்க. உனக்காக தெய்வம், நல்லா கவனிங்க, ஒரு தெய்வம் இறங்கி வந்து மனுஷன் கையில் அடி வாங்குது. இன்னைக்கு தெய்வம் திருப்பி நம்மளை அடிக்குதுன்னு தான் எல்லாம் சொல்லி கொடுக்குறான். தப்பு செய்யாத தெய்வம் அடிக்கும், தப்பு செய்யாத கண்ணை குத்திரும், தப்பு செய்யாத தெய்வம் அடிக்கும் தான் சொல்லுவான். ஆனா உனக்காக தெய்வம் அடி வாங்கினதுன்னா அது என் இயேசுதான். உனக்காக தானே சிலுவையில் அடி வாங்கினாரு, உனக்காக தானே ஒரு மூஞ்சில காரி துப்புறாங்க, ஒரு பொட்டு துணி இல்லைங்க, எல்லாத்தையும் அவுத்துட்டாங்க, நிர்வாணமா தான் சிலுவையில் அடிச்சாங்க. உனக்காக யாவையும் சகிச்சார். ஏன் தெரியுமா? உன் மேல வச்ச அன்பு. அவர் தாய்ங்க, தாய், பெத்த தாய்க்கு தான் பிள்ளை மேல அன்பு இருக்கும். உங்களுக்கு விளங்குதா? தாயின்றதுனாலதான் சிலுவையில் உன்னை மீட்கும்படி ஜீவனை கொடுத்தார். இல்லைன்னா கொடுப்பாரா? யாரோ இப்போ நீங்க ஒரு குழந்தை ரோட்ல அடிபட்டுச்சு, எல்லாம் என்ன பண்ணுவீங்க? அச்சிச்சோ பாவம்பா, ஐயோ சின்ன குழந்தை கீழே வந்துச்சு, நசுக்கிட்டாங்க வண்டியில, இது என்ன பாவம் அப்படின்வீங்க. ஆனா அங்க ஓடி போய் தூக்கி வச்சு மடியில உட்கார்ந்து கதறி அழுது மார்பிள் அடிச்சுக்கிறது யாரு? நீ அழுவ? நீ அழுவியா? பாவம் சொல்லுவோம், உச்சி கொட்டுவோம், வந்துடுவோம். ஆனா பெத்த தாய் தான் மடியில வச்சுக்கின்னு கதறி கதறி அழுவா. அதேதான் உனக்காக எனக்காக சிலுவையில கதறி கதறி அழுது உன்னை மீட்டார். ஏன் தெரியுமா? அவர் அம்மா அப்பா. அம்மாவும் நீரே என் அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே என் அப்பாவும் நீரே, பேர் சொல்லி அழைத்தீரே என்னை அன்றி அணைத்தீரே, பேர் சொல்லி அழைத்தீரே
உடலில் உயிர் உட்டி இருக்குதுன்னா அது அப்பா தந்த பிச்சை, அவர் தந்த கிருபை. அதனால்தான் அவருக்காக வாழ்கிறது. உங்களுக்கு விளங்குதா? ஒவ்வொருத்தரும் தேவனுக்காக வாழ்ந்து பாருங்க. அவர் பிதாவுக்காக வாழ்ந்தார், பிதா சொன்ன திட்டத்தை செய்தார். ஏன்னா பிதா மனுஷனை உருவாக்கினார், அவன் மேல் அன்பா இருக்கிறார். ஆதாமை நம்பி அனுப்பினார், ஆதாம் ஆண்டவரை ஏமாத்திட்டான். உங்களுக்கு விளங்குதா? முதல் மனிதனை படைச்சு மனுக்குலத்தை உருவாக்குடானா மனுக்குலத்தை பாவத்துல தள்ளிட்டான். பாவம் செய்து தன் மனைவிக்கு கீழ்ப்படிந்து இருவரும் சேர்ந்து பாவம் செஞ்சு மனுக்குலத்தை சாபத்துல மாட்டிட்டாங்க. ஆனா இப்ப பார்த்தாரு, தான் வேலையை செய்யறதுக்கு வேற எந்த மனுஷனும் வேணாம், நானே இறங்கி போறேன்னு வந்துட்டார். உங்களுக்கு விளங்குதா? தானே தன்னுடைய வார்த்தையை மாமிசமாகி இயேசு என்ற ரூபத்துல தேவன் வந்து உனக்காக எனக்காக ஜீவன் கொடுத்து மீட்டு எடுத்துட்டார். எந்த மனுஷனும் அவர் நம்ப முடியல. ஏன்னா எல்லாம் ஏமாத்திட்டாங்கல்ல, ஆதாம் ஏமாத்திட்டான்ல, வந்தவங்களாம் ஏமாத்துறாங்க, பாவம் செய்யறாங்க. அவர் பார்த்தாரு, நானே போறேன். இப்போ ஒரு வேலை ஒருத்தர்கிட்ட கொடுக்குறேன், ஊழியத்தை எப்படி செய்வான்னு, ஆனா செய்ய மாட்டாங்களே. உங்களுக்கு விளங்குதா? இப்ப நானே அதை செஞ்சாதான் சரியா வருது, நான் செய்யலைன்னா அது சரியா வராது. இப்ப பிதா பாக்குறாரு, மனுஷங்கிட்ட கொடுத்தா சரியா செய்ய மாட்டான், அவரே இறங்கி வந்து செய்யறார் மனுஷனுக்காக. அப்ப உங்க மேல வச்ச அன்பு பெருசு. ஒரே பேரான தன் குமாரனையே, யாரையும் நான் அனுப்ப மாட்டேன், என் பிள்ளைய நான் அனுப்புறேன், என் வாரிசு அவன் தான், ஒரே பிள்ளை தான், அவன் உனக்காக சாவான், நீ போய் சாவிடா. இயேசு வந்தார், செத்தார் பாருங்க. உங்களுக்கு விளங்குதா? ஒரே பேரான குமாரன் நம்பினார், குமாரனும் பிதாவுக்கு பிரியமா இருந்தார். சரிப்பா நான் செய்யறேன்பா சித்தத்தை, போய் சிலுவையில மறிச்சு இப்ப என்ன பண்றாருங்க, முடிஞ்சது என்று சொல்லி. ஆமா, ஆண்டவரே நீ கொடுத்த வேலை முடிஞ்சிச்சு. இப்ப உங்க ப்ராஜெக்ட் முடிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான், எனக்கு கொடுத்த வேலை முடிஞ்சிச்சுங்க, வேற வேலை எதுனா இருக்குதா கேட்போம்ல, இது முடிஞ்சிச்சுங்க வேற. அது போல இந்த உலகத்தின் ரட்சிப்புக்காக இயேசு வந்தார், வேலை முடிஞ்சதுன்னு, முடிஞ்சது ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு தலையை சாய்த்து, நல்லா கவனிங்க, தலையை சாய்த்து மரியாதையோடு அன்போடு வெறுப்போடு வேதனை எடுத்தா ஏட்டுக்கா போதுண்டா இந்த உயிரை எடுத்துக்கா அப்படி நம்ம சொன்னாரு இல்லைங்க. அன்பா தலையை சாய்த்து தன் ஜீவன் என்ன பண்ணறான், அப்பா எடுத்துக்கங்க, வேலை முடிஞ்சிச்சு, நீங்க சொன்னதெல்லாம் முடிச்சுட்டேன், என் ஆவியை உன் கரத்தில் எழுந்து நிற்போமா, ஒப்பு கொடுப்போமா, உங்க ஆவியெல்லாம் ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுப்போமா. முதல் வார்த்தையே மன்னிங்க, இரண்டாவது வார்த்தை ரட்சிப்பு, மன்னித்த பிறகு ரட்சிப்பு கிடைக்கிறது. மூன்றாவது வார்த்தை ஒரு அரவணைப்பு, நான்காவது வார்த்தை கைவிடப்படுதல், ஆனாலும் உனக்காக எனக்காக. ஐந்தாவது தாகமா இருக்கிறேன், உன் மேல என் மேல தாகம் அப்பாவுக்கு. ஆறாவது வார்த்தை எல்லாத்தையும் செஞ்சு உனக்காக முடிச்சிட்டார், உனக்காக யாவையும் செய்து முடிச்சிட்டார் அவரு, கலங்காத, இனி நீ செய்ய போகிறது ஒன்றில், உனக்காக இயேசு எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டார், தன் ஆவியை ஒப்பு கொடுக்கிறார். இன்றைக்கு நீங்க உங்க குடும்பத்துக்கு உங்களுக்கு கொடுத்த பொறுப்புக்கு நடுவில் நிக்கிறீங்களோ, இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. பிதாவே என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவர், என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன், என்ன ஒப்பு கொடுக்கிறேன், என் சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, எனக்குள்ள இருக்கிற பாவ சாபம் அணுகாதபடி காத்து கொள்ளுங்க, தூய்மையான வாழ்க்கை நான் வாழ்வேன், அர்ப்பணிப்பின் வாழ்க்கை வாழ்வேன் என்று சொல்லுங்க. இயேசு அர்ப்பணித்தா, உயிரையே சிலுவையில எடுத்துக்க சொல்லி தேவன் பிதாவிடத்துல கொடுக்கிறார். அன்பா இன்னைக்கு உங்களை அன்பா ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என் ஜீவனை பாதுகாத்துக் கொள்ளுங்க, தடக்கூடாது, நீங்க பிள்ளைகளை அவங்க ஜீவனை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவர்கள் எந்தெந்த காரியத்தை செய்யணுமோ அதெல்லாம் செய்து ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் எந்த சத்துருவும் தொடக்கூடாது, பாதுகாத்துக் கொள்ளுங்க. வந்த அத்தனை பேரையும் இந்த நாளில் ஆசீர்வதிங்க, உங்களுடைய கரமும் கிருபையும் இருந்து ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். வந்த அத்தனை பேர் மேலையும் ஆண்டவருடைய வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரை காத்து கொள்ளுங்கப்பா, ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, மூடுங்க. வியாதியோடு வந்திருக்கலா, சுகமாக்குங்க, ஒரு நம்பிக்கை கொடுங்க, இயேசுனை சுகமாக்குவார் என்று அவரை உறுதியா பற்றி கொள்ளட்டும். கெட்ட பழக்கத்தில் இருக்கலாம், என்ன விடுவித்தவர் அவர்களை விடுவீங்க. ஒருவேளை கணவன்மார்கள் இருக்கலாம், விடுவீங்க, பிள்ளைகள் இருக்கலாம், விடுவீங்க.
கொடிய வியாதியிலிருந்து விடுவீங்க. வறுமை, வேதனை, போராட்டம், மன கவலையிலிருந்து விடுவீங்க. ஒப்பு கொடுத்தீங்கன்னா விடுவிக்க வல்லவர், விடுவிக்க வல்லவர். ஆண்டவர், இந்த நாளில் வந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இன்னைக்கு ஜெபிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நீடித்து வாழட்டும், தேவ நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். வந்த அத்தனை பேருடைய குடும்பங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை மாற்றி ஆசீர்வதிங்க. சிலுவையின் ரத்தம் தெளிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. நல்லா கவனிங்க. நாளைக்கு கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகார நன்மைகளையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் கிறிஸ்து வருகை மட்டும் அனைவரோடு கூட இருந்து பாதுகாப்பதாக. ஆமென். அல்லேலூயா.